நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையில் மேலும் 10 காசுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹6.10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பண்ணை கொள்முதல் விலை 40 காசுகள் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேவை அதிகரிப்பே விலை உயர்வுக்கு காரணம் என்று கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கோவிந்தாபுரம், சாத்தப்பாக்கம், பெரிய கொம்மேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர், நல்லிடம், பழங்கைமான், நீடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவையில் உள்ள வாலாங்குளம் பகுதியில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தும் பணிகளை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. மழைக்காலங்களில் சாலைகளில் நீர் தேங்குவதை தடுக்கும் பொருட்டு இயந்திரங்களை கொண்டு குளங்களில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதனையடுத்து குளத்திற்கு வரும் நீர்வரத்து கால்வாய்களை சுத்தம் செய்யவும் மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அரக்கோணம் யார்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சனிக்கிழமை முதல் அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் மின்சார ரயில்கள் திருவாலங்காட்டில் இருந்து இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில்வே யார்டில் ஜூன் 13ஆம் தேதி முதல் ஜூன் 26 வரை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் 57 மின்சார மற்றும் மெமு ரயில்களின் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருவாலங்காடு அரக்கோணம் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்பட்டு திருவாலங்காட்டிலிருந்து ரயில்கள் புறப்படும். சென்னை சென்ட்ரல், திருத்தணி இடையே இயக்கப்படும் தலா 2 மின்சார ரயில்களும் பகுதியளவு ரத்து செய்யப்படுகின்றன. அரக்கோணம், திருத்தணி இடையே அதிகாலை 4 மற்றும் 5 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள், திருத்தணி அரக்கோணம் இடையே இரவு 9:15, 11:10 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ஜூன் 13 முதல் 26 வரை முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. திருத்தணி, சென்னை சென்ட்ரல் இடையே காலை 6:30 மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முத்துமாரியம்மன் கோவிலில் கூழ்வார்க்கும் திருவிழா மற்றும் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனையொட்டி பெண்கள் முக்கிய வீதிகள் வழியே பால்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து தேனி செல்லும் அரசு பேருந்தின் இருக்கைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இருக்கைகள் கிழிந்தும் பலகைகள் சேதமுற்றும் காணப்படுவதோடு அதில் உள்ள கம்பிகள் மற்றும் ஆணிகள் காயப்படுத்தும் வகையில் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பேருந்தை ஆய்வு செய்து சேதமான இருக்கைகள் முறையாக சீரமைக்கப்படும் என்று தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஆய்வு நடத்திய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சர்வதேச தரத்தில் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களோடு கூடைப்பந்து விளையாடி கலந்துரையாடிய அவர் மாநில, தேசிய அளவோடு நின்றுவிடாமல் ஒலிம்பிக்கை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும், சர்வதேச வீரர்களுக்கு இணையான புரோட்டீன் உணவு, 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஷூ, மதிய அசைவ உணவு மற்றும் 10 நாட்களுக்கு ஒருமுறை பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் கட்டப்பட்டு வருவதாகவும், இனி விடுதிகள் ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் திறந்திருக்கும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களோடு கலந்துரையாடினார். பின்னர் அமைச்சரை சந்தித்த பொதுமக்கள் உள்நோயாளிகளை அழைத்துச் செல்ல வார்டு பாய்கள் லஞ்சம் கேட்பதாகவும், போதிய படுக்கை வசதி இல்லாததால் கர்ப்பிணிகள் தரையில் படுக்க வைக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். புகார்களை கேட்ட அமைச்சர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள நகை வியாபாரி ஜோஸ்
1.5 கிலோ நகைகளோடு குருவாயூர் விரைவு ரயிலில் பயணித்த போது குழித்துறை ரயில் நிலையத்தில் நகைகள் கொள்ளை போனது. தொடர்பாக திருச்சூரைச் சேர்ந்த 5 பேரை நாகர்கோவில் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய திருச்சூரைச் சேர்ந்த ரஞ்சித், சுஜித், பிபின் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். முதலில் கைதான 5 பேரிடம் 255 கிராம் நகைகள் மீட்கப்பட்டது. தற்போது கைதான 3 பேரிடம் 828 கிராம் எடை கொண்ட 4 தங்கக்கட்டிகளும் 47 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சூரங்குடி கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி, மாணவர்கள் பள்ளி செல்ல அரசு பேருந்து வசதி உள்ளிட்டவை செய்து தரப்படவில்லை என்று புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையின் பேச்சுவார்த்தையை அடுத்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. துறையூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் தினசரி சம்பளம் குறைத்து வழங்கியதை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலிங்கமுடையான்பட்டியில் 100 நாள் வேலையின் தினசரி சம்பளம் 300 ரூபாயிலிருந்து 230 ரூபாயாக குறைக்கப்பட்டதாக புகார் தெரிவித்த மக்கள் கருவிழி வருகை பதிவால் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என வன்னியரசு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் செயல்பாடு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் தமிழ்நாடு அரசு அதில் சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு செய்வது என்பது மிக மோசமான சட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆகவே அரசுடைய நிலைப்பாடு இதுதான். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் அரசுடைய நிலைப்பாடு. தாக்குதல் வழக்கில் அதிமுக எம்எல்ஏ KC வீரமணி உள்ளிட்ட 3 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜோலார்பேட்டை தொகுதியில் வேட்புமனு பரிசீலனையின் போது ஆட்சேபம் தெரிவிக்க வந்த நபரை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியதாக எழுந்த புகாரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்ஜாமீன் மனுக்களை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் மூவரும் தலா 50,000 ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்து உத்தரவிட்டார். 2 வாரங்களுக்கு நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு 3 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். நெல்லையில் சாலை விபத்தில் குழந்தை உயிரிழந்ததை கண்டித்து தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மேலப்பாளையம் அருகே குண்டும் குழியுமான சாலையால் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி விழுந்த குழந்தை மீது கார் மோதியதில் உயிரிழந்தது. இந்நிலையில் விபத்துக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தாமிரபரணி வடகால் பாசன பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி தூத்துக்குடி வடிநில கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி வடகால் பாசனத்துக்கு பாபநாசம் அணையிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும். ஆனால் இதுவரை தண்ணீர் திறக்காததால் இப்போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தண்ணீர் திறப்பது தொடர்பாக நீர்வளத்துறை செயலருக்கு ஆட்சியர் கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தனர். திருச்சி SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வரும் 14ஆம் தேதி உணவு காடு வளர்ப்பு கருத்தரங்கம் மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா நடைபெறுவதாக சத்குருவின் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் தெரிவித்துள்ளார். ஜூன் 14ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை திருச்சி SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தில் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு மாபெரும் கருத்தரங்க ஈஷா காவேரி கூக்குரல் நடத்துது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாநில முன்னோடி விவசாயிகள், 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் வர்றாங்க. தேசிய ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் வர்றாங்க. முக்கியமாக ஒரு பயிர் விவசாயத்துலேருந்து பல அடுக்கு பல பயிர் விவசாயம் எப்படி பண்ணுறது, அதன் மூலமாக எப்படி லாபகரமாக விவசாயத்தை மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக விஞ்ஞானிகளும் முன்னோடி விவசாயிகளும்
ஒரு கருத்துக்களை பகிர உள்ளாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதிமுகவில் கடந்த 33 ஆண்டுகளாக பயணித்து வந்த தென்சென்னை மாவட்ட செயலாளரும் சென்னை மாமன்ற உறுப்பினருமான சுப்பிரமணி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். உட்கட்சி பதவிகளில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாததால் அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய அரசியல் சூழல் தனக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக கூறி வைகோவுக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் அமைச்சர் ஆதவர்ஜுனாவிடம் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாநகருக்குட்பட்ட சந்தைமேடு, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வீடு கட்டி வசித்து வருவதாகவும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் அமைச்சரிடம் வலியுறுத்தினர். அதேபோல திருவண்ணாமலை நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் நிரந்தர வீடு கட்டித்தர வேண்டும் என்று ஆதவர்ஜுனாவிடம் முறையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் பருவமழையால் குழித்துறை வழியாக பாயும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோதையாறு, பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளில் இருந்து நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தடுப்பணை பகுதியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தடுக்க குழித்துறை நகராட்சி நிர்வாகம் தடுப்புகளை அமைத்து தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வெங்காயம் கொள்முதல் விலையை கிலோவுக்கு 16 ரூபாய் 50 காசுகளாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. சேமிப்புக்கு ஏற்ற தரமான வெங்காயத்துக்கான குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 1650 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வெங்காயம் கொள்முதல் விலை 15 ரூபாய் 80 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 16 ரூபாய் 50 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. கொப்பரை விலை சரிந்துள்ளதால் தேங்காய் எண்ணெய் கொள்முதல் விலை கிலோவுக்கு 195 ரூபாயாக குறைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1 கிலோ கொப்பரை 160 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 120 ரூபாயாக சரிந்துள்ளது. நடப்பு தேங்காய் சீசன் அடுத்த மாதத்தோடு முடியும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொப்பரையின் விலை சரிவு விவசாயிகளை பாதிப்படைய வைத்துள்ளதாக காங்கேயம் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கோவிந்தாபுரம், சாத்தம்பாக்கம், பெரிய கொமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசியில் கடும் கோடை வெப்பத்தால் வறண்டு கிடந்த ராமநதி அணை தற்போது பெய்து வரும் பருவமழையால் வேகமாக நிரம்பி வருகிறது. 84 அடி உயரம் கொண்ட இந்த அணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ஒரே வாரத்தில் நீர்மட்டம் 37.50 அடி உயர்ந்து தற்போது 62.50 அடியை எட்டியுள்ளது. கருமேகங்கள் சூழ பசுமை போர்த்திய காடுகளுக்கு இடையே அணை நிரம்பி வழியும் எழில்மிகு காட்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளன. வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் 2026ஆம் ஆண்டின் மாம்பழ மேளாவை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையில் 70 அடி வரை மட்டுமே தண்ணீர் இருப்பு இருப்பதால் காவிரி படுகை பாசனத்துக்காக நீர் திறக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். தாவேகாவில் இணைந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா குறித்து விளக்கமளிக்க 7 நாட்கள் அவகாசம் அளித்து கடந்த 9ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகிய 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர்.
சட்டமன்றத்தில் பேசும் விதம் குறித்து எம்எல்ஏக்களுக்கு ஜூன் 16, 17 ஆகிய 2 தினங்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் பயிற்சி வழங்கப்படும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவையில் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது மற்றும் பேரவை விதிகள் குறித்து எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் இந்த பயிற்சியை தொடக்கி வைப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார்.